அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிள்ளைகளே, கடந்த 2 வகுப்புகளில் நாங்கள் நிதி விகிதங்கள் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக 3வது வகுப்பில் இன்று நாங்கள் இந்த நிதி விகிதங்களினுடைய வகைகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக ஞாபகப்படுத்தி இருப்பீர்கள், நிதி விகிதங்களை அல்லது கணக்கீட்டு விகிதங்களை நாங்கள் 5 வகையாக வகைப்படுத்த முடியும் என கலந்துரையாடி இருந்தோம். அந்த 5 வகைகளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் உரிய வகையிலிருந்து இன்றைய வகுப்பை தொடரலாம் என எண்ணுகிறேன். பிள்ளைகளே, கணக்கீட்டு விகிதங்கள் 5 வகையாக வகைப்படுத்துகின்ற பொழுது, ஒன்று திரவத்தன்மை விகிதங்கள், இணைப்பு விகிதங்கள், லாபத்தன்மை விகிதங்கள், செயற்பாட்டு விகிதங்கள், முதலீட்டாளர் விகிதங்கள் என நாங்கள் வகைப்படுத்தி இருந்தோம். கடந்த வகுப்புகளில் திரவத்தன்மை விகிதம், இணைப்பு விகிதங்கள், லாபத்தன்மை விகிதங்களை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் செயற்பாட்டு விகிதங்கள் தொடர்பாக கலந்துரையாட முடியும். ரைட்? எனவே தேர்ச்சி மட்டம் 13.5 செயற்பாட்டு விகிதங்களை கணிப்பிட்டு வியாக்கியானம் செய்வார். தேர்ச்சி மட்டம் 13.5 செயற்பாட்டு விகிதங்களை கணிப்பிட்டு வியாக்கியானம் செய்வார். இங்கே ஒவ்வொரு வகையான கணக்கீட்டு விகிதங்களுக்கும் 6 பாடவேளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தேர்ச்சி மட்டத்தினுடைய கற்றல் பேறுகளாக செயற்பாட்டு விகிதத்தை விளக்குவார், செயற்பாட்டு விகித வகைகளை பெயரிட்டு விளக்குவார், இருப்பு புரள்வு விகிதத்தை விளக்குவார், இருப்பு பேணும் காலத்தை விளக்குவார், கடன்பட்டோர் சேகரிக்கும் காலத்தை கணிப்பிடுவார், விகிதங்களை ஒப்பிட்டு தீர்மானம் எடுப்பார். இந்த பாட வேலை முடிகின்ற பொழுது இந்த கற்றற்பேறுகளை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு கற்றற்பேறுக்குரிய விடயங்களாக ஆராய்வமாக இருந்தால், பிள்ளைகளே, செயற்பாட்டு விகிதம், செயற்பாட்டு விகிதம் என்பது என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, செயற்பாட்டு விகிதம் என்பது ஒரு வணிகத்தில் இருக்கக்கூடிய வளங்களை, அது வணிகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எந்தளவு தூரம் நாங்கள் வினைத்திறனாக பயன்படுத்தி இருக்கிறோம் அல்லது எந்தளவு தூரம் அவற்றை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு இந்த செயற்பாட்டு விகிதங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். வணிகம் ஒன்றில் இருக்கக்கூடிய வளங்கள் அல்லது சொத்துக்களை எங்களுடைய வணிகத்தின் இலக்கை நாங்கள் அடையக்கூடிய விதமாக எந்த அளவுக்கு உச்சளவில் முழுமையாக வினைத்திறனாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு இந்த செயற்பாட்டு விகிதங்கள் உதவும். எங்களுக்குரிய புதிய பாடத்திட்டத்தின்படி 2018ஆம் ஆண்டுக்குரிய தரம் 13க்குரிய புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த செயற்பாட்டு விகிதங்களின் கீழ் நாங்கள் விதமான விகிதங்களை கற்றுக்கொண்டால் போதுமானது, அறிந்திருத்தல் போதுமானது. 1 இருப்பு புரள்வு விகிதம், 2 இருப்பு பேணுகின்ற காலம், 3 கடன்பட்டோர் புரள்வு விகிதம், அதற்கு மேலதிகமாக அதனுடன் இணைந்த வகையில் கடன்பட்டோர் பணம் சேகரிக்கும் காலம் என்கிற விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டி இருக்கும். ரைட்? எனவே
பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் இருப்பு புரள்வு விகிதம். இருப்பு புரள்வு விகிதம் என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு நிதியாண்டில் அல்லது ஒரு கணக்காண்டில் ஏறக்குறைய சராசரியாக எத்தனை தடவைகள் இருப்புக்கள் வாங்கி விற்கப்பட்டிருக்கின்றன, சராசரியாக அல்லது ஏறக்குறைய எத்தனை தடவைகள் கையிருப்புகளை நாங்கள் வாங்கி விற்றிருக்கிறோம் அல்லது எத்தனை தடவைகள் கொள்வனவுகள் விற்பனையாக மாறியிருக்கின்றன என்பதை அறிவதற்கு இருப்பு புரள்வு விகிதம் எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இருப்பு புரள்வு விகிதம் அல்லது இருப்பு சுழற்சி விகிதம், ஸ்டாக் டேர்ன்ஓவர் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த இருப்பு புரள்வு விகிதத்தை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம் என்று பார்ப்போமாக இருந்தால், விற்பனை கிரியத்தை சராசரி இருப்பால் நாங்கள் வகுக்க வேண்டும். இருப்பு புரள்வு விகிதத்தை நாங்கள் கணிப்பதற்கு விற்பனை கிரியத்தை சராசரி இருப்பினால் பிரிக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல இது சம்பந்தமாக இன்னொரு விகிதத்தை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இருப்பு பேணும் காலம் அல்லது இருப்புடைமை காலம் என்று சொல்லுவோம். ஸ்டாக் obtaining பீரியட் என்று சொல்கிறது. இருப்பு பேணுகின்ற காலம் அல்ல இருப்புடைமை காலம். இது வெளிப்படுத்துவது அல்ல இந்த விகிதத்தை கணிப்பதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், வாங்கப்பட்ட கையிருப்புக்கள், கொள்வனவு செய்யப்பட்ட கையிருப்புக்கள் அவை விற்பனையாக மாறுவதற்கு எடுக்கப்பட்ட காலத்தின் அளவை இந்த விகிதம் காட்டும். வாங்கப்பட்ட கையிருப்புக்கள் விற்பனையாக்கப்படுவதற்கு எடுக்கப்பட்ட கால அளவினை இருப்பு பேணும் காலம் அல்ல இருப்புடைமை காலம் என்பது வெளிப்படுத்தும். எனவே இந்த இருப்பு பேணும் காலத்தை பிள்ளைகள் எவ்வாறு நாங்கள் கணிப்பீடு செய்ய முடியும் என்று சொன்னால், சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரயம், சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரயம். இந்த இடத்தில் ஒரு சிறிய நுணுக்கத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட முடியும். இலகுவாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு, ஏற்கனவே இருப்பு புரள்வு விகிதம் எவ்வாறு கணிப்பிட முடியும் என்கிற சமன்பாடை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த இருப்பு புரள்வு விகிதத்தை கணிப்பதற்குரிய சமன்பாடை இங்கே நீங்கள் தலைகீழாக எழுதி கொள்ள வேண்டும். இருப்பு புரள்வு விகிதத்துக்குரிய சமன்பாடை இங்கே தலைகீழாக எழுதி கொள்ளுங்கள். இருப்பு புரள்வு விகிதம் விற்பனை கிரியத்தின் கீழ் சராசரி இருப்பு. அப்போ இருப்பு பேணும் காலத்தை காண்பதற்கு சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரியம் தர, அதை நாட்களில் நாங்கள் காண்பதாக இருந்தால் சாதாரணமாக 365 நாட்கள் என குறிப்பிடுவோம். அல்லது வாரங்களில் கணிப்பிட நாங்கள் விரும்பினால் 52 என்பதை குறிப்பிடுவோம். அல்லது மாதங்களில் கணிக்க நாங்கள் விரும்பினால் 12ஐ குறிப்பிட முடியும். சில வேளைகளில் வினாக்களில் கேட்பார்கள், இருப்பு பேணுங்காலம் நாட்களில், வாரங்களில், மாதங்களில் என்று குறிப்பிட்டு கேட்க முடியும். அவ்வாறு குறிப்பிட்டு கேட்டால் நீங்கள் கேட்கப்பட்ட விடயத்தின் அடிப்படையில் உங்களுடைய விடய வழங்க வேண்டும். பொதுவாக நீங்கள் பரீட்சைகளில் நாட்களில் அதை கணிக்க முடியும். பொதுவாக ஒன்றும் சொல்லாத போது 365 நாட்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம். சில வேளைகளில் பரீட்சை நோக்கங்களுக்காக 365 அல்லாமல் சில வேளைகளில் சுருக்குவதற்கு இலகுவாக 360 நாட்கள் என கொள்க, அல்ல வருட நாட்கள் 350 நாட்கள் என கொள்க, அவ்வாறும் குறிப்பிடப்பட முடியும். அவ்வாறு விசேட குறிப்புரைகள் இருந்தால் அவற்றுக்கு அமைய நீங்கள் அந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரியம் நாட்களில் கணிப்பதாக இருந்தால் பிள்ளைகள் 365,
வாரங்களில் கணிப்பதாக இருந்தால் 52, மாதங்களில் கணிப்பதாக இருந்தால் 12. அல்லது இதை கணிப்பதற்கு இன்னொரு வழிமுறையும் இருக்கிறது, இன்னொரு சமன்பாடும் இருக்கிறது. அப்போ அந்த சமன்பாடு எவ்வாறு வரும் என்று சொன்னால், இந்த 365 நாட்கள் அல்லது 52 வாரங்கள் அல்லது 12 மாதங்கள், ஏதோ ஒரு குறித்த காலத்திற்குரிய விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை இருப்பு புரள்வு விகிதத்தால் பிரிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இருப்பு பேணும் காலம் கிடைக்கும். அதாவது பிள்ளைகள், பரீட்சையில் உங்களுக்கு வினாக்கள் வினாவப்படுகின்ற பொழுது இருப்பு புரள்வு விகிதத்தையும் கேட்டு இருப்பு பேணும் காலத்தையும் கேட்பார்களாக இருந்தால் ஏற்கனவே நீங்கள் இருப்பு புரள்வு விகிதத்தை கணித்திருப்பீர்கள். அப்போ இருப்பு புரள்வு விகிதம் நீங்கள் கணித்து வைத்திருந்தால் அல்லது சில வேளைகளில் கணக்குகளில் அந்த இருப்பு புரள்வு விகிதம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குமாக இருந்தால் நீங்கள் 365 அல்லது 52 அல்லது 12 ஏதோ உரிய காலம் ஒன்று எடுத்து அதை இருப்பு புரள்வு விகிதத்தால் பிரிப்பதன் மூலம் இருப்பு பேணுங்காலத்தை நீங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள், எனவே இந்த இருப்பு பேணுங்காலத்தை கணிப்பதற்கு 2 சமன்பாடுகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பிள்ளைகள், இந்த இருப்பு புரள்வு விகிதம், இருப்பு பேணும் காலம் தொடர்பாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய வியாக்கியானம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இருப்பு புரள்வு விகிதம் அதிகமாக இருப்பது சிறந்ததாக கருதப்படும். இருப்பு புரள்வு விகிதம், இருப்பு சுழற்சி விகிதம் அதிகமாக இருப்பது விரும்பத்தக்கது. ஏன்? இருப்பு புரள்வு விகிதம் அதிகமாக இருந்தால் நாங்கள் அதிக தடவைகள் பொருட்களை, கையிருப்புகளை வாங்கி விற்றிருக்கின்றோம். எனவே இருப்புகள் வாங்கி விற்கப்படுகின்ற தடவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நிறுவனத்தினுடைய லாப அளவு அதிகரிக்கும். அல்லது பிள்ளைகள், நீங்கள் இவ்வாறு ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும், பொதுவாகவே எந்த ஒரு புரள்வு விகிதம் அல்லது எந்த ஒரு சுழற்சி விகிதமும் கேட்கப்படுகின்ற பொழுது அந்த புரள்வு விகிதங்கள் அல்லது சுழற்சி விகிதங்கள் என்பது அதிக தடவைகளை கொண்டிருப்பது சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த இருப்பு பேணும் காலம் அல்ல இருப்புடைமை காலத்தை நாங்கள் கணிக்கின்ற பொழுது அந்த இருப்புடைமை காலம் குறைவாக இருப்பது அங்கே விரும்பத்தக்கதாக இருக்கும். இருப்பு பேணுங்காலம், இந்த இடத்திலும் நீங்கள் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். பொதுவாக காலம் என்று வருகின்ற பொழுது அந்த காலங்கள் குறைவாக இருப்பதுதான் விரும்பத்தக்கதாக இருக்கும். அப்போ இருப்பு பேணுங்காலம் குறைவாக இருப்பது சிறந்த வணிக நிலைமையை வெளிப்படுத்தும். ஏன்? இருப்பு பேணுங்காலம் இங்கே குறைவாக இருக்குமாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் அந்த வாங்கப்பட்ட இருப்புக்கள் விற்பனையாகுவதற்கு குறுகிய காலமே, குறைந்த காலமே எடுக்கப்படுகின்றது என்பது கருத்து. அது வணிகத்திற்கு அனுகூலமான விடயமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் இன்னொரு செயற்பாட்டு விகிதத்துக்கு வருகின்ற பொழுது கடன்பட்டோர் புரள்வு விகிதம் அல்லது கடன்பட்டோர் சுழற்சி விகிதம். கடன்பட்டோர் புரள்வு விகிதம் என குறிப்பிட முடியும், அல்ல கடன்பட்டோர் சுழற்சி விகிதம் என குறிப்பிட முடியும். டெட்டர்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லுவோம். டெட்டர்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ. அப்போ இந்த கடன்பட்டோர் புரள்வு விகிதத்தினூடாக நாங்கள் எதிர்பார்க்கிற விடயம் அல்ல இது கணிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒரு குறித்த கணக்காண்டு பகுதியில் கடன்பட்டோரிடம் சராசரியாக எத்தனை தடவைகள் பணம் பெறப்பட்டது என்பதை இது வெளிப்படுத்தும். ஒரு கணக்காண்டு பகுதியில் கடன்பட்டோரிடம் சராசரியாக எத்தனை தடவைகள் பணம் பெற்றிருக்கின்றோம் என்பதை இது காட்டும். இதனை கணிப்பிடுவதற்கு பிள்ளைகள்
கடன்பட்டோர் புரள்வு விகிதத்தை கணிப்பிட கடன் விற்பனையை சராசரி கடன்பட்டோரால் நாங்கள் பிரிக்க வேண்டும். மேலே கடன் விற்பனை, கீழே சராசரி கடன்பட்டோர். கடன் விற்பனை அது ஓகே. சராசரி கடன்பட்டோர் என்பது குறித்த கணக்காண்டு பகுதியின் ஆரம்ப கடன்பட்டோர் மீதியையும் இறுதி கடன்பட்டோர் மீதியையும் கூட்டி 2ஆல் வகுப்பதன் மூலம் அது பெறப்படும். ஆரம்ப கடன்பட்டோர் மீதி இறுதி கடன்பட்டோர் மீதி இரண்டையும் கூட்டி 2ஆல் வகுப்பதன் மூலம் சராசரி கடன்பட்டோர் பெறப்படும். எனவே இந்த கடன்பட்டோர் புரள்வு விகிதம் கடன்பட்டோர் சுழற்சி விகிதம் அதிகமாக இருப்பது விரும்பத்தக்கது. இந்த சுழற்சி விகிதம், இந்த புரள்வு விகிதம் அதிகமாக இருந்தால் இங்கே என்ன அர்த்தம் பிள்ளைகள்? குறித்த நிதியாண்டில் கடன்பட்டோரிடம் அதிக தடவைகள் பணம் பெற்றிருக்கிறோம், அடிக்கடி பணம் பெற்றிருக்கிறோம். எனவே நிறுவனத்தில் அது சிறந்த காசோட்ட நிலைமையை, நிதி நிலைமையை ஏற்படுத்தும் என நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகின்ற பொழுது கடன்பட்டோர் சேகரிப்பு காலம், கடன்பட்டோர் சேகரிப்பு காலம் அல்லது கடன்பட்டோர் கடன் காலம் அல்லது கடன்பட்டோர் பணம் சேகரிப்பு காலம் என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். கடன்பட்டோர் சேகரிப்பு காலம், கடன்பட்டோர் கடன் காலம், கடன்பட்டோர் பணம் சேகரிப்பு காலம், டெட்டர்ஸ் கலெக்ஷன் பீரியட் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். டெட்டர்ஸ் கலெக்ஷன் பீரியட். இந்த கடன்பட்டோர் சேகரிப்பு காலம் குறிப்பிடுவது குறித்த கணக்காண்டு பகுதியில் கடன்பட்டோர் சராசரியாக எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை பணம் செலுத்தி இருக்கிறார்கள். குறித்த கணக்காண்டு பகுதியில் வியாபார கடன்பட்டோர்கள் எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை பணம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த விகிதம் காட்டும். அப்போ இந்த விகிதத்தை நாங்கள் கணிப்பதற்கு பிள்ளைகள் கடன்பட்டோர் சேகரிப்பு காலம் சமன் சராசரி கடன்பட்டோரின் கீழ் கடன் விற்பனை, இங்கும் 365, 52 அல்லது 12 பொருத்தமான காலம் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இதிலும் பிள்ளைகள் நீங்கள் இலகுவாக ஞாபகப்படுத்துவதற்கு இங்கும் புத்திசாலித்தனமான விடயம் பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் கடன்பட்டோர் புரள்வு விகிதம் கணித்திருக்கிறோம். அப்போ அந்த கடன்பட்டோர் புரள்வு விகித சமன்பாடை இங்கே தலைகீழாக எழுதுங்கள். கடன்பட்டோற்ற புரள்வு விகித சமன்பாடை தலைகீழாக நாங்கள் எழுதினால் சராசரி கடன்பட்டோரின் கீழ் கடன் விற்பனை தர 365 அல்ல 52 அல்லது 12 என்ற அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த கடன்பட்டோர் சேகரிப்பு காலம் குறைவாக இருப்பது வணிகங்களில் விரும்பத்தக்கது. கடன்பட்டோரினுடைய பணம் சேகரிப்பு காலம் குறைவாக இருக்குமாக இருந்தால் அது விரும்பத்தக்க நிலைமையாக இருக்கும். ஏன்? கடன்பட்டோர் சேகரிப்பு காலம் குறைவாக இருக்கின்ற பொழுது இது குறிப்பதும் பணம் அடிக்கடி தாமதமின்றி வசூலிக்கப்படுகின்றது. எனவே இந்த கடன்பட்டோர் பணம் சேகரிப்பு காலம் இந்த கடன் பிரிவினுடைய கடன்களை வசூலிக்கும் ஆற்றலையும் இது வெளிப்படுத்தும். கடன்பட்டோர் பணம் சேகரிப்பு காலம் குறைவாக இருக்குமாக இருந்தால் கடன் பிரிவினுடைய வினைத்திறன் அதிகமானது. கடன் பிரிவு வேகமாக பணத்தை வருமதிகளை வசூலித்து கொள்கிறது என்ற கருத்துப்பாட்டுக்கு நாங்கள் வர முடியும். தொடர்ந்து பிள்ளைகள் இது தொடர்பாக நாங்கள் ஒரு கணிப்பீட்டு செல்ல முன்னம் இதில் இன்னொரு விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். பழைய பாடத்திட்டங்களில் கடன்பட்டோர் புரள்வு விகிதம், கடன்பட்டோர் கடன்காலம் இருந்தது போல கடன் கொடுத்தோருடைய புரள்வு விகிதம்,
கடன் கொடுத்தோரினுடைய கடன் காலம் போன்றவை முன்னைய பாடத்திட்டங்களில் காணப்பட்டது. ஆனால் புதிய பாடத்திட்டத்தில் நாங்கள் முதலீட்டாளர் விகிதங்களை மேலதிகமாக மீண்டும் சேர்த்திருப்பதால் இங்கு கடன்பட்டோர் புரள்வு விகிதம், கடன்பட்டோர் கடன் காலம் மட்டும் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கி இருக்கிறோம். கடன் கொடுத்தோரினுடைய புரள்வு விகிதமும் கடன் கொடுத்தோரினுடைய கடன் காலமும் உள்ளடக்கப்பட இல்லை. இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கடன்பட்டோருக்கு இந்த புரள்வு விகிதங்களை கடன் காலங்களை கணிப்பது போன்று கடன் கொடுத்தோருக்குரிய புரள்வு விகிதத்தையும் கடன் கொடுத்தோருக்குரிய கடன் காலத்தையும் கணித்து கொள்ள முடியும் என்பதையும் நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அது பரீட்சைகளில் பரீட்சிக்கப்பட மாட்டாது, பாடத்திட்டத்தில் இல்லை என்கிறபடியால். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஒரு சுய அறிவுக்காக அதை விளங்கி கொள்ள முடியும். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இங்கே தர்சனி கம்பெனியின் 2 வருடங்களுக்குரிய தகவல்கள் அங்கே தரப்பட்டிருக்கிறது. 2019, 2018க்குரிய தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. இதிலே பார்ப்பீர்களாக இருந்தால் இருப்பு புரள்வு விகித தடவைகளில் தரப்பட்டிருக்கிறது. இருப்பு பேணும் காலம் நாட்களில் தரப்பட்டிருக்கிறது. கடன்பட்டோர் புரள்வு விகிதம் தடவைகளில் தரப்பட்டிருக்கிறது. கடன்பட்டோர் சேகரிக்கும் காலம் நாட்களில் தரப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் செயற்பாட்டு விகிதங்களின் கீழ் இந்த 4 விடயங்களை பார்த்திருந்தோம். இருப்பு புரள்வு விகிதம், இருப்பு பேணுங்காலம், கடன்பட்டோருடைய புரள்வு விகிதம், கடன்பட்டோரினுடைய சேகரிக்கும் காலம். இது 2019க்கும் தரப்பட்டிருக்கிறது, 2018க்கும் தரப்பட்டிருக்கிறது. இப்போ பிள்ளைகள், உங்களிடம் வினாவப்படுகின்ற விடயம் என்னவாக இருக்கும் என்றால், இருப்பு புரள்வு விகிதம் வினைத்திறனாக இருக்கக்கூடிய வருடம் என்ன, கடன் சேகரிக்கும் காலம் வினைத்திறனாக இருக்கக்கூடிய வருடம் என்ன, இருப்பு பேணும் காலம் சாதகமாக இருக்கக்கூடிய வருடம், கடன்பட்டோருடைய புரள்வு விகிதம் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்களை எங்களை கேட்டிருக்கின்றார்கள். எனவே மீண்டும் பிள்ளைகள், நாங்கள் அந்த தரவுகளுக்கு செல்வோமாக இருந்தால், நான் அந்த விகிதங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த விளக்கங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு இங்கே கணித்து தரப்பட்டிருக்கின்ற இந்த விகிதங்களை பார்த்து கொள்ளுங்கள். இதில் பிள்ளைகள், இருப்பு புரள்வு விகிதம் பாருங்கள், 2018 அது 18 தடவைகளாகவும் 2019 22 தடவைகளாகவும் காணப்படுகின்றது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், புரள்வு விகிதம் அதிகமாக இருப்பது விரும்பத்தக்கது. எனவே இருப்பு புரள்வு விகிதம் 2019 அதிகமாக இருப்பதால் இருப்பு புரள்வு விகிதம் வினைத்திறனாக இருக்கக்கூடிய ஆண்டாக 2019 நீங்கள் தீர்மானித்து கொள்ள முடியும். அதேபோல இருப்பு பேணும் காலம், இருப்பு பேணும் காலத்தை பார்க்கின்ற பொழுது 2018 அது 20 நாட்களாகவும் 2019 14 நாட்களாகவும் இருக்கின்றது. அப்போ இருப்பு பேணும் காலம் குறைவாக இருப்பது விரும்பத்தக்கது. இருப்பு பேணும் காலம் பிள்ளைகள் குறைவாக இருப்பது விரும்பத்தக்கது. எனவே 2018 பார்க்க 2019 இருப்பு பேணும் காலத்தினுடைய நாட்கள் குறைவாக இருக்கின்றது. எனவே இருப்பு பேணும் காலத்திற்கும் வினைத்திறன் உள்ள ஆண்டு 2019 என நாங்கள் குறிப்பிட முடியும். தொடர்ந்து கடன்பட்டோர் புரள்வு விகிதத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடன்பட்டோரினுடைய புரள்வு விகிதம் 2018 22 தடவைகளாகவும் 2019 அது 15 தடவைகளாகவும் காணப்படுகின்றது. அப்போ கடன்பட்டோர் புரள்வு விகிதம் 2018 பார்க்க 2019
குறைவாக இருக்கின்றது. எனவே இருப்பு கடன்பட்டோர் புரள்வு விகிதம் அதிகமாக இருப்பதே சிறப்பானது என நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் கடன்பட்டோர் புரள்வு விகிதம் 2018 சாதகமாக அல்ல வினைத்திறனாக இருந்திருக்கிறது. 2018 தான் கடன்பட்டோரினுடைய புரள்வு விகிதம் சாதகமாக காணப்பட்டிருக்கின்றது. கடன்பட்டோர் சேகரிக்கும் காலம் 2018 26 நாட்களாகவும் 2019 30 நாட்களாகவும் இருக்கின்றது. கடன்பட்டோர் பணம் சேகரிக்கும் காலம் குறைவாக இருப்பதே விரும்பத்தக்கது. அந்த வகையில் 2018ஆம் ஆண்டு கடன்பட்டோர் சேகரிக்கும் காலத்திற்கு சாதகமான வருடமாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருப்பு புரள்வு விகிதம் இருப்பு பேணும் காலம் 2019 சாதகமாக காணப்படுகின்ற அதே வேளை கடன்பட்டோரினுடைய புரள்வு விகிதமும் கடன்பட்டோரினுடைய சேகரிக்கும் காலமும் 2018ஆம் ஆண்டில் சாதகமாக இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். தொடர்ந்து நிதி விகிதங்கள் அல்லது கணக்கீட்டு விகிதங்கள் தொடர்பாக நாங்கள் 5வது வகை இறுதி வகைக்கு நாங்கள் தற்போது செல்ல முடியும். முதலீட்டாளர் விகிதங்களை கணிப்பீட்டு வியாக்கியானம் செய்வார். தேர்ச்சி மட்டம் 13.6 பிள்ளைகள் முதலீட்டாளர் விகிதங்களை கணிப்பீட்டு வியாக்கியானம் செய்வார். பாடவேளைகள் 6. கற்றல் பேறுகள் முதலீட்டு விகிதங்களை விளக்குவார். முதலீட்டாளர் விகித வகைகளை பெயரிட்டு விளக்குவார். பங்கொன்றுக்கான உழைப்பை கணிப்பிடுவார். பங்கொன்றுக்கான பங்கு லாபத்தை கணிப்பிடுவார். விகிதங்களை ஒப்பிட்டு தீர்மானம் எடுப்பார் என்பதாக இருக்கும். எனவே பிள்ளைகளே, இந்த முதலீட்டாளர் விகிதங்கள் இன்வெஸ்டர்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த முதலீட்டாளர் விகிதங்கள் 2012க்கு முந்தைய காலங்களில் பாடத்திட்டத்தில் காணப்பட்டு பின்னர் 2012 அது பாடத்திட்டத்தில் இருந்து அகற்றப்பட்டது. மீண்டும் அதனுடைய முக்கியத்துவம் கருதி 2018ஆம் ஆண்டு தரம் 13க்குரிய பாடத்திட்டத்தில் இது சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இடையில் நீக்கப்பட்ட இந்த விடயம் மீண்டும் அதனுடைய முக்கியத்துவம் கருதி கம்பெனி பங்குகளில் முதலீடு செய்கின்ற ஆர்வத்தை அந்த விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் அது பாடத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏலெவல் மட்டத்திற்கு பொருத்தமான அளவில். முதலீட்டாளர் விகிதங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகளே, ஒரு கம்பெனியில் அல்ல ஒரு வணிகத்தில் முதலீடு செய்திருப்போர் தாங்கள் முதலீடு செய்த தொகைக்கு போதிய அளவு வருமானம் லாபம் உழைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் வணிகத்தில் கம்பெனியில் முதலீடு செய்திருக்கின்ற அந்த முதலீட்டாளர்கள் தாங்கள் முதலீடு செய்த தொகைகளுக்கு போதிய அளவு வருவாய் அல்லது லாபம் அல்லது திரும்பல் கிடைக்க பெற்றிருக்கிறதா என்பதை அறிய வேண்டி ஏற்படும். அதே போல பிள்ளைகள் எதிர்காலத்தில் குறித்த வணிகத்தில் முதலீடு செய்ய எதிர்பார்த்திருக்கின்ற நபர்கள், அது எதிர்கால முதலீட்டாளர்கள் அல்லது வருங்கால முதலீட்டாளர்கள், அவர்களும் முதலீடு செய்கின்ற எண்ணத்தை கொண்டிருப்பதால் இந்த நிறுவனத்தில் வணிகத்தில் தற்போது உழைக்கப்படுகிற லாப நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புவார்கள். ஏனென்றால் தற்போதைய வருவாய் நிலையை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்களினுடைய
எதிர்கால வருமான நிலைமைகளை அவர்கள் உத்தேசித்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த வணிகத்தில் அவர்கள் முதலீடு செய்வதன் மூலம் அந்த முதலீட்டிற்கு பாதுகாப்பான நிலைமை காணப்படுமா என்பதை தீர்மானித்து கொள்ள அல்ல உத்தேசித்து கொள்ள முடியும். அதே போல பிள்ளைகள் இந்த பங்குகளில் அவர்கள் முதலீடு செய்வதாக இருந்தால் அந்த பங்குகளினுடைய எதிர்கால சந்தை விலைகள் எவ்வாறு அமையும்? நிகழ்காலத்தில் கம்பெனி அல்லது வணிகம் உழைக்கின்ற லாபத்தின் அடிப்படையில் இந்த பங்குகளுக்குரிய எதிர்கால சந்தை விலைகள் மார்க்கெட் பிரைசஸ் எவ்வாறு அமைய முடியும்? அதன் மூலம் எதிர்காலத்தில் மூலதன லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுமா? பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் உண்மையில் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான அனுகூலம் மூலதன லாபங்களை பெறுதல், கேபிட்டல் ப்ராஃபிட் என்று சொல்லுவோம். மூலதன லாபங்களை பெற்றுக்கொள்வது பிரதானமான லாபமாக இருக்கும். உண்மையில் பங்கு லாபத்தை விட இந்த மூலதன லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்பதை முதலீட்டாளர்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். பங்குகள் தொடர்பான மூலதன லாபம் என்பதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பிள்ளைகள். ஒரு கம்பெனியை பொறுத்தவரையில் அதனுடைய பங்கு தற்போது நாங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்கி இருந்தால் சில வேளைகளில் எதிர்காலத்தில் அந்த பங்கினுடைய பங்கு சந்தையில் நிலவக்கூடிய விலை 70 ரூபாவுக்கு அதிகரிக்குமாக இருந்தால் அங்கே கிடைக்கக்கூடிய மூலதன லாபம் 20 ரூபாவாக இருக்கும். குறித்த ஒரு முதலீட்டாளர் கம்பெனி ஒன்றினுடைய பங்கொன்றை 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். அந்த பங்கினுடைய எதிர்கால சந்தை விலை 70 ரூபாவாக அதிகரிக்குமாக இருந்தால் ஒரு பங்கின் மீது அவருக்கு கிடைக்கக்கூடிய மூலதன லாபம் 20 ரூபாவாக இருக்கும். எனவே நீங்கள் வணிக கல்வியிலும் படித்திருப்பீர்கள். இந்த பங்குகளில் முதலீடு செய்கின்ற பொழுது உண்மையில் இலங்கை போன்ற நாடுகளில் பங்கு லாபம் மூலமாக கிடைக்கின்ற அனுகூலத்திலும் பார்க்க மூலதன லாபத்தினூடாக கிடைக்கக்கூடிய அனுகூலம்தான் அதிகமாக எதிர்பார்க்கிற அல்லது சாத்தியப்பாடான விடயமாக இருக்கும். அப்போ அதெல்லாமே அந்த கம்பெனி நிகழ்காலத்தில் கடந்த காலங்களில் உழைத்திருக்கின்ற வருவாய்கள் அல்லது லாபங்களின் அடிப்படையில் தான் அது தீர்மானித்து கொள்ளப்பட முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், இந்த முதலீட்டாளர் விகிதங்கள் தொடர்பாக எங்களுக்கு 2 விகிதங்கள் மாத்திரமே பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக 2 விகிதங்கள் மாத்திரம்தான் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம், பங்கொன்றுக்குரிய உழைப்பு விகிதம், சுருக்கமாக EPS என்று சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் என்று சொல்லுவோம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் என நாங்கள் குறிப்பிடுவோம். EPS பங்கொன்றுக்கான உழைப்பு. அப்போ இந்த பங்கொன்றுக்கான உழைப்பு குறிப்பது எது என்று சொல்வோமாக இருந்தால், ஒரு குறித்த கணக்காண்டில் அல்ல குறித்த அறிக்கையிடும் காலப்பகுதியில் சாதாரண பங்கொன்றுக்கு உழைக்கப்பட்ட இலாப அளவை காட்டுகின்ற விகிதமாக இருக்கும். குறித்த கணக்காண்டில் அல்ல குறித்த அறிக்கையிடும் காலப்பகுதியில் சாதாரண பங்கொன்றுக்கு உழைக்கப்பட்ட இலாபத்தின் அளவை காட்டுவது பங்கொன்றின் உழைப்பு. இங்க பிள்ளைகள், நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பங்கொன்றுக்கான உழைப்பில் பங்கொன்றின் பங்கு லாபம் பற்றி நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை. இங்கே உரையாடப்படுகிற விடயம் பங்கொன்றினுடைய பங்கு லாபம் பற்றியதல்ல. குறித்த கணக்காண்டில் ஒரு சாதாரண பங்குக்கு ஈட்டப்பட்ட உழைக்கப்பட்ட லாபத்தின் அளவு
எவ்வளவு என்பதையே இந்த விகிதம் காட்டும். எனவே பங்கொன்றினுடைய உழைப்பு விகிதத்தை நாங்கள் கணிக்கின்ற பொழுது மேலே நாங்கள் எடுக்கின்றோம் நிதியாண்டுக்குரிய லாபம் அல்லது வருடத்திற்குரிய லாபம் என குறிப்பிட முடியும். நிதியாண்டுக்குரிய லாபம் அல்லது வருடத்திற்குரிய லாபம் என குறிப்பிட முடியும். அப்போ இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வரையறுத்த கம்பெனிகளினுடைய முற்றுமடங்கிய வருமான கூற்றை ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள். அப்போ முற்றுமடங்கிய வருமான கூற்றில் நிதியாண்டுக்குரிய லாபம் அல்லது நிதி வருடத்துக்குரிய லாபம் என்பது எவ்வாறு வரும்? வருமான வரி கழிக்கப்பட்ட லாபம் என்பது அதனுடைய அர்த்தம். வருமான வரி கழிக்கப்பட்ட லாபம் என்பது அதனுடைய அர்த்தம். ஏன்? வருமான வரி கழிக்கப்பட்ட லாபம்தான் உண்மையான லாபமாக இருக்கும், பங்குகளுக்கு உரித்துடைய லாபமாக இருக்கும். வருமான வரியை கழித்த பிற்பாடு இருக்கக்கூடிய லாபம்தான் பிள்ளைகள் உண்மையான லாபமாக அல்லது பங்குகளுக்கு உரித்துடைய லாபமாக இருக்க முடியும். எனவே நாங்கள் மேலே எடுக்கின்ற விடயம் நிதியாண்டுக்குரிய லாபம் அல்லது வருடத்துக்கான லாபம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றேன். கீழே நாங்கள் எடுப்பது சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. சாதாரண பங்குகளினுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ், சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. அப்போ இதில் பிள்ளைகள் இன்னொரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ சில பிள்ளைகள் கொஞ்சம் அதிகம் சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த முதலீட்டாளர் விகிதங்கள் இரண்டையுமே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முதலீட்டாளர் விகிதங்கள் இரண்டும் சாதாரண பங்குகளுக்கு கணிக்கப்படுவதாகத்தான் இருக்கு. அப்போ முன்னுரிமை பங்குகளுக்கு இவை கணிக்கப்பட முடியாதா, கணிக்கப்பட வேண்டிய தேவை இல்லையா என்பது பற்றி சில பிள்ளைகளுக்கு சந்தேகமோ அல்லது வினாகள முடியும். நாங்கள் கணக்கீடை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளினுடைய நிதி கூற்றுக்களில் முன்னுரிமை பங்குகள் தொடர்பாக ஒரு கோட்பாட்டு விளக்கம் மாத்திரமே பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. கணக்கீட்டு பாடத்திட்டத்திலே வரையறுத்த கம்பெனி கணக்கீட்டுக்குள்ள முன்னுரிமை பங்குகள் தொடர்பாக எந்த விதமான பதிவும் கணிப்பும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கவில்லை என்பதை பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும். பாடத்திட்டத்தின்படி முன்னுரிமை பங்குகள் தொடர்பாக பதிவுகளோ அல்லது கணிப்புகளோ பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை. அவை இந்த முதலீட்டாளர் விகிதங்களும் நாங்கள் முன்னுரிமை பங்குகளுக்கு ஏன் கணிப்பதில்லை என்கிற ஒரு மேலதிகமான விளக்கத்தை ஆர்வமுள்ள பிள்ளைகளுக்காக நான் கூறிக்கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும், முன்னுரிமை பங்குகளை பொறுத்தவரையில் முன்னுரிமை பங்குகள் நிலையான வருமானத்தை கொண்டவை. முன்னுரிமை பங்குகள் வழங்கப்படுகின்ற பொழுது முன்னுரிமை பங்குகளுக்குரிய பங்கு லாபம் குறிக்கப்பட்டு அவை வழங்கல் செய்யப்படும். அப்போ முன்னுரிமை பங்குகளினுடைய வருமானம் நிலையான வருவாயாக இருக்கும். எனவே அதனுடைய பங்கு லாபத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏதும் இல்லை. அதனாலே முன்னுரிமை பங்குகளுக்கு நாங்கள் இவ்வாறான விகிதங்களை கணிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. முன்னுரிமை பங்குகளை பொறுத்தவரை பெருசாக அவற்றினுடைய விலைகளில் அதிக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. காரணம், ஒன்று, முன்னுரிமை பங்குகளை பொறுத்தவரையில் அவற்றினுடைய வருமானம் நிலையானது. இரண்டாவது, ஒரு கம்பெனி கலைக்கப்படுகின்ற பொழுது கம்பெனியில் கலைப்பின் போது எஞ்சியிருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த மிகை சொத்துக்கள் சாதாரண பங்குகளுக்கே உரித்துடையவையாக இருக்கும். அந்த மிகை சொத்துக்களிலும் முன்னுரிமை பங்குகளுக்கு உரிமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏதும் இல்லை. எனவே முன்னுரிமை பங்குகளின் பங்குச்சந்தை விலையில் அல்லது மார்க்கெட் பிரைஸில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதால் இவ்வாறான விகிதங்கள் முன்னுரிமை பங்குகள் மீது சாதாரணமாக கணித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை. எனவே முதலீட்டாளர் விகிதங்கள் இரண்டுமே சாதாரண பங்குகளின் அடிப்படையிலேயே இங்கே கலந்துரையாடப்படும். அந்த வகையில்
மீண்டும் ஒரு கால் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் பிள்ளைகள். பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம் என்பது நிதியாண்டுக்குரிய லாபத்தை சாதாரண பங்குகளின் எண்ணிக்கையால் பிரிக்கின்ற பொழுது ஒரு சாதாரண பங்கு ஈட்டிய லாபத்தின் அளவு எங்களுக்கு கிடைக்கும். அந்த லாபத்தின் அளவை நாங்கள் முன்னைய ஆண்டுகளில் கிடைக்கப்பெற்ற பங்கொன்றின் உழைப்புடன் ஒப்பிடுகின்ற பொழுது அந்த பங்கொன்றுக்குரிய உழைப்பு அதிகரித்து செல்லும் போக்கை கொண்டிருக்கிறதா அல்லது குறைந்து செல்லும் போக்கை கொண்டிருக்கிறதா, மாற்றமின்றி இருக்கிறதா என்கிற தீர்மானங்களுக்கு நாங்கள் வர முடியும். அந்த பங்கொன்றுக்கான உழைப்பு வருடாந்தம் அதிகரித்து செல்லுமாக இருந்தால் கம்பெனி சிறந்த முறையில் செயற்படுகின்றது, அதனுடைய செயலாற்றுகை சிறப்பாக இருக்கின்றது, வினைத்திறன் சிறப்பாக இருக்கின்றது என்று முதலீட்டாளர்கள் திருப்திப்படக்கூடிய வாய்ப்பு நிலைமை ஏற்படும். தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பங்கொன்றுக்கான பங்கு லாபம் இதை டிபிஎஸ் என்று சொல்வோம். பங்கொன்றுக்கான உழைப்பு இபிஎஸ், பங்கொன்றுக்கான பங்கு லாபம் டிபிஎஸ் என்று சுருக்கமாக சொல்வோம். டிவிடெண்ட் பெர் ஷேர் என்பது அதனுடைய அர்த்தம். டிவிடெண்ட்ஸ் பெர் ஷேர் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கும். ரைட். அப்போ இந்த பங்கொன்றுக்குரிய பங்கு லாபம்தான் பிள்ளைகள் எதை வெளிப்படுத்தும்? குறித்த கணக்காண்டில் அல்லது குறித்த அறிக்கையிடும் காலப்பகுதியில் ஒரு பங்கிற்கு, ஒரு சாதாரண பங்கிற்கு உழைக்கப்பட்ட பங்கு லாபத்தின் அளவை காட்டும். குறித்த கணக்காண்டில் அல்ல குறித்த அறிக்கையிடும் காலத்தில் ஒரு சாதாரண பங்குக்கு ஈட்டப்பட்ட உழைக்கப்பட்ட பங்கு லாபத்தின் அளவை காட்டும். எனவே பிள்ளைகள், ஒரு பங்குக்குரிய லாப அளவு என்பது வேறு, ஒரு பங்கிற்குரிய பங்கு லாப அளவு என்பது வேறாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், பங்குடைமை கணக்கீட்டில் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் பிள்ளைகள். பங்குடைமைகளில் உழைக்கப்படுகின்ற லாபம் முழுவதும் முழுமையாக அந்த நிதியாண்டில் பங்காளர்களுக்கிடையில் பகிர்வு செய்யப்படும். பங்குடைமையில் இடம்பெறுவது முழுமையான லாப பகிர்வென நாங்கள் குறிப்பிடுவோம். ஆனால் வரியறுத்த பொது கம்பெனிகளில் அல்ல வரியறுத்த கம்பெனிகளில் வருடாந்தம் முழுமையான லாப பகிர்வு இடம்பெறுவதில்லை. உழைக்கப்படுகிற லாபம் முழுவதும் பங்குதாரர்களுக்கிடையில் பகிர்வு செய்யப்படுவதில்லை. வரியறுத்த கம்பெனிகள், முக்கியமாக வரியறுத்த பொது கம்பெனிகள் வருடாந்தம் தாம் ஈட்டிய உழைத்து கொண்ட லாபத்தில் ஒரு பகுதியைத்தான் அவர்கள் பங்கு லாபமாக பகிர்வு செய்வார்கள். உங்களுக்கு தெரியும், கம்பெனியின் உழைக்கப்பட்ட லாபத்தில் சில வேளைகளில் பொது ஒதுக்கம் போன்ற ஒதுக்கங்களை உருவாக்க முடியும். இன்னொரு பகுதி பங்குதாரர்களுக்கு இலாபமாக பகிர்ந்தளிக்கப்படும், இன்னொரு பகுதி நிறுத்தி வைத்த வருவாயாக பேணிக்கொள்ளப்படும். இன்னொரு பகுதி நிறுத்தி வைத்த வருவாயென பேணிக்கொள்ளப்படும். எனவே கம்பெனியில் ஒதுக்கங்கள் பேணப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்கிறது. இந்த நிறுத்தி வைத்த வருவாயை பேணிக்கொள்ள வேண்டிய இன்னொரு தேவைப்பாடு இருக்கிறது. இதற்காக என்று சொன்னால், சில வேளைகளில் ஏதேனும் ஒரு ஆண்டில் கம்பெனி உழைத்த நிதியாண்டு லாபம் குறைவாக இருந்தால், அப்படியான காலங்களில் பங்கு லாபத்தை குறைத்து கொடுக்காமல் நாங்கள் அந்த நிறுத்தி வைத்த வருவாயை பேணிக்கொள்வதன் மூலம் சில வேளைகளில் பங்கு லாப அளவு குறைகின்ற பொழுது, இல்லை ஈட்டப்படுகிற லாப அளவு குறைகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுத்தி வைத்த வருவாயில் இருந்து நாங்கள் அந்த பங்கு லாப குறைவை ஈடு செய்து அந்த பங்கு லாபத்தில் ஏற்படக்கூடிய தளம்பலை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் கம்பெனியினுடைய நன்மதிப்பை பேணக்கூடியதாக இருக்கும். எனவேதான் பிள்ளைகள், ஒரு சாதாரண பங்குக்கு உழைக்கப்பட்ட பங்கு லாபத்தின் அளவை காட்டு விகிதம் பங்கொன்றுக்கான பங்கு லாபம் என்று சொல்கிறோம். அப்போ இதில் இந்த சமன்பாட்டின் மேற்பகுதியில் பார்த்தீர்களாக இருந்தால் மிக கவனம். முன்னைய காலங்களில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இதில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில வேளைகளில் ஆசிரியர்களுக்கும் கூட
குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இதில் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலே நாங்கள் எடுக்கின்ற விடயம் நிதியாண்டில் சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபம். மேலே நாங்கள் எடுப்பது குறித்த நிதியாண்டில் சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபம், டிவிடெண்ட்ஸ் ஃபார் ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்றால் பிள்ளைகள், சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபம் நிதியாண்டில் என குறிப்பிடுகிறோம். உங்களுக்கு தெரியும், கணக்கீட்டிலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வணிக கல்வியிலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முக்கியமாக வரையறுத்த பொது கம்பெனிகள் நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். எங்களோட பாடத்திட்டத்துக்குரியதும் வரையறுத்த பொது கம்பெனிகள். அந்த பொது கம்பெனிகள், சிறந்த முறையில் இயங்குகிற பொது கம்பெனிகள் பங்குதாரர்களுக்கு, சாதாரண பங்குதாரர்களுக்கு இடைக்கால பங்கு லாபத்தை வழங்க முடியும். இன்டரிம் டிவிடெண்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இன்டரிம் டிவிடெண்ட்ஸ், இடைக்கால பங்கு லாபங்களை வழங்க முடியும். எனவே ஒரு நிதியாண்டை பொறுத்தவரையில் நாங்கள் 2 விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, இடைக்காலத்தில் வழங்கப்பட்ட பங்கு லாபம். இன்னொன்று, நிதி வருடம் முடிகின்ற போது, கணக்காண்டு முடிகின்ற போது, அறிக்கையிடும் காலம் முடிவடைகின்ற பொழுது சாதாரண பங்குகளுக்கு கொடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள, முன்மொழியப்பட்டுள்ள பங்கு லாபம், முன்மொழியப்பட்டுள்ள, பிரேரிக்கப்பட்டுள்ள பங்கு லாபம், ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட்ஸ். எனவே 2 விடயங்கள் இருக்கின்றது ஒரு நிதியாண்டில். இடைக்கால பங்கு லாபம் இருக்கின்றது, அறிக்கையிடும் கால முடிவில் பிரேரிக்கப்பட்ட பங்கு லாபம் இருக்கின்றது. எனவே இந்த சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபம் என்பது தொடர்பாக எதை நாங்கள் கருத்தில் கொள்வது என்பது தொடர்பாக சர்ச்சை இருக்கின்றது, சிக்கல் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக இதற்கு நீங்கள் மேலதிகமாக வெப்சைட்ஸில் சென்று இந்த பங்கொன்றுக்கான பங்கு லாபம் தொடர்பான கட்டுரைகளை நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால் அங்கே மேலதிகமான விளக்கங்களை அல்லது ஒவ்வொரு கட்டுரைகளில் வித்தியாசமாக வழங்கப்பட்டிருக்கின்ற விளக்கங்களை பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில், இப்போ UK, USA வாரான வளர்ச்சியடைந்த நாடுகளில் மிக அதிகளவில் கம்பெனி அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடுகளில் அந்த கம்பெனிகள் உழைக்கின்ற லாபமும் அநேகமாக போதியளவான லாபமும் இருக்கின்ற நிலைமையில் அங்கே அந்த கம்பெனிகளில் ஒரு கலாச்சாரம் இருக்கும். எவ்வாறுன்னு சொன்னால், இந்த இடைக்கால பங்கு லாபங்களை அவர்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவார்கள். இடைக்கால பங்கு லாபங்களை ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவார்கள். அநேகமான கம்பெனிகளில் ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை கூட இந்த இடைக்கால பங்கு லாபங்களை வழங்கக்கூடிய கம்பெனிகள் வளர்ச்சியடைந்த நாடுகளில் காணப்படுகின்றன. மாத அடிப்படையிலோ அல்லது காலாண்டு அடிப்படைகளில், சில வேளைகளில் அரையாண்டு அடிப்படைகளில் கூட இடைக்கால பங்கு லாபங்களை வருடாந்தம் ஒழுங்குமுறையாக வழங்குகின்ற கம்பெனிகள் இருக்கின்றன. எனவே அங்கே பெருமளவான லாபம் இடைக்கால பங்கு லாபமாக வழங்கப்பட்டு விடும். அப்போ அவ்வாறான கம்பெனிகளில் இந்த மேலே சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபம் என்பது செலுத்தப்பட்ட அந்த இடைக்கால பங்கு லாபங்களாக மாத்திரம் இருக்கும். வளர்ச்சியடைந்த நாடுகளில் காணப்படுகிற கட்டுரைகளை நாங்கள் பார்த்தால் அவர்கள் சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபம் என்பது தொடர்பாக செலுத்திய பங்கு லாபங்கள் அல்லது இடைக்கால பங்கு லாபங்களை மாத்திரம்தான் அவர்கள் கணிப்பிற்கு எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இலங்கை அல்லது இலங்கை போன்ற வளர்முக நாடுகள், ஒரு வரையறுக்கப்பட்ட குறைந்த அளவிலான கம்பெனி எண்ணிக்கைகளையே கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடுகளில் இங்கே கம்பெனிகள் வருடாந்தம் இடைக்கால பங்கு லாபங்களை ஒழுங்குமுறையாக வழங்கும் என எதிர்பார்க்க முடியாது. அல்லது இடைக்கால பங்கு லாபங்களை வழங்குமாக இருந்தால் கூட காலாண்டு அடிப்படையில், மாத அடிப்படையில் அந்த இடைக்கால பங்கு லாபங்கள்
கிரமமாக வழங்கப்படும் நிலைமைகள் காணப்படுவதில்லை. அல்ல இடைக்காலங்களில் கணிசமான அளவு இடைக்கால பங்கு லாபங்கள் வழங்கப்படுகிற நிலைமைகளை காண முடியாமல் இருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது எங்களுக்கிடையே ஏற்பட்ட சர்ச்சை அது. இறுதியில் அதன் அடிப்படையில் நாங்கள் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். இலங்கை போன்ற நாடுகளிலே கம்பெனிகளின் எண்ணிக்கை குறைவு, வருடாந்தம் கம்பெனிகள் ஒழுங்குமுறையாக இடைக்கால பங்கு லாபங்களை வழங்குவது குறைவு, அல்லது இடைக்கால பங்கு லாபமாக வழங்கப்படுகிற அளவு குறைவாக இருக்கிறது. எனவே இலங்கை போன்ற நாடுகளில் இடைக்கால பங்கு லாபத்தை மாத்திரமே நாங்கள் எடுத்து இந்த பங்கொன்றுக்குரிய பங்கு லாபத்தை கணிப்பிடுவோமாக இருந்தால், இங்கே பங்கொன்றுக்குரிய பங்கு லாபம் குறைவாக காட்டப்படும். பங்கொன்றினுடைய பங்கு லாபம் குறைவாக காட்டப்படும். அல்ல சில வேளைகளில் ஏதேனும் ஒரு கம்பெனி குறித்த கணக்காண்டு பகுதியில் இடைக்கால பங்கு லாபத்தை வழங்கவே இல்லை. இடைக்கால பங்கு லாபத்தை வழங்கவே இல்லை என்றால் இந்த சமன்பாடை நாங்கள் கணிக்க முடியாத நிலைமையும் ஏற்படும். இடைக்கால பங்கு லாபம் வழங்காவிட்டால் இந்த சமன்பாடை கணிக்க முடியாது. அல்ல இடைக்கால பங்கு லாபம் சிறியொரு தொகையாக வழங்கப்படுமாக இருந்தால் பங்கொன்றுக்கான பங்கு லாபத்தின் அளவு குறைவாக இருக்கும். எனவே இவை கம்பெனியினுடைய நன்மதிப்பை குறைப்பதாக இருக்கும். இதனால் இந்த கம்பெனிக்கு பங்கு சந்தையில் பாதகமான நிலைமைகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எங்களுடைய பாடத்திட்டம் அது எங்கள் நாட்டுக்குரிய பாடத்திட்டம். இப்போ நாங்கள் அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ இத்தாலிக்கோ நாங்கள் பாடத்திட்டம் தயாரிக்கவில்லை. இது இலங்கையர்களால் தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டம். எனவே இலங்கையில் உள்ள நிலைமைகளை மாத்திரமே நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம். அந்த வகையில் பாடத்திட்ட தயாரிப்பு குழுவில் அடங்கியிருந்தவர்கள் நாங்கள் தீர்மானித்து கொண்ட விடயம், இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபம் தொடர்பாக இடைக்கால பங்கு லாபம், பிரேரிக்கப்பட்ட பங்கு லாபம் இரண்டையும் சேர்த்து நாங்கள் எடுக்க வேண்டும். இடைக்கால பங்கு லாபத்தையும் பிரேரிக்கப்பட்ட வருட இறுதியில் பிரேரிக்கப்பட்ட பங்கு லாபத்தையும் சேர்த்து எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுப்பதன் மூலம் அந்த பங்கொன்றுக்குரிய பங்கு லாபம் முதலீட்டாளர்களை கவரக்கூடிய விதமாக இருக்கும். இரண்டாவது, இடைக்கால பங்கு லாபம் வழங்கப்படாத நிலையிலேயும் பிரேரிக்கப்பட்ட பங்கு லாபம் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதால் இந்த விகிதத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விகிதத்தில் சிக்கல் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான விடயம் இந்த விடயம். ரைட், ஆசிரியர்கள் மத்தியிலேயும் சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய விடயம் இது. எனவே வெப்சைட்டில் போய் அல்லது வேறு புத்தகங்களை வாசிப்போர் வெவ்வேறு புத்தகங்களில் வேறு விதமான விளக்கங்களை வச்சுக்கொண்டு குழப்பத்துக்கு உள்ளாகாமல் எங்களுடைய பாடத்திட்டத்தின்படி நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். வெளிநாடுகளில் இடைக்கால பங்கு லாபத்தை மாத்திரம் எடுக்கிற நிலைமை இருக்கின்றது. இலங்கையில் இடைக்கால பங்கு லாபங்கள் அதிகம் அல்ல ஒழுங்கில் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவென்பதால் நாங்கள் இடைக்கால பங்கு லாபத்தையும் வருட இறுதியில் பிரேரிக்கப்பட்ட பங்கு லாபத்தையும் சேர்த்து நிதியாண்டுக்குரிய சாதாரண பங்குகளுக்குரிய பங்கு லாபத்தை மேலே நாங்கள் எடுக்க வேண்டும். கீழே சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. இதன் மூலம் ஒரு சாதாரண பங்கு உழைக்கப்பட்ட பங்கு லாப அளவுங்களுக்கு கிடைக்கும். இப்போ சாதாரணமாக பிள்ளைகள் இந்த முதலீட்டாளர் விகிதங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் என்று சொன்னால், பங்கொன்றுக்குரிய உழைப்பு, பங்கொன்றுக்குரிய பங்கு லாபம் இரண்டுமே அதிகமாக இருப்பது, தொடர்ந்து அதிகரித்து செல்வது பொருத்தமாக இருக்கும். பங்கொன்றுக்குரிய பங்கு லாபம் அல்லது பங்கொன்றுக்குரிய உழைப்பு இரண்டுமே வருடாந்தம் அதிகரித்து செல்லும் போக்கை காட்டுவது, அதிகமான தொகையை காட்டுவது, அந்த முதலீடு செய்கின்ற தொகைக்கு அதிகம் வருவாய்கள் திரும்பல்கள் கிடைக்கப்பெறும் நிலைமையை காட்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே பிள்ளைகளே, இந்த நிதி விகிதங்கள் தொடர்பாக அதனுடைய அறிமுகத்துடன் நாங்கள் பிள்ளைகள் திரவத்தன்மை விகிதங்கள், இணைப்பு விகிதங்கள்,
செயற்பாட்டு விகிதங்கள், லாபத்தன்மை விகிதங்கள், முதலீட்டாளர் விகிதங்கள் என 5 வகையான விகித வகைகளை நாங்கள் இந்த கடந்த 2 வகுப்புகளிலும் இன்றைய வகுப்பிலும் கற்று தேர்ந்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். எதிர்வரும் வகுப்புக்கு முன்னதாக இந்த விகிதங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் நீங்கள் நல்ல முறையில் மனப்பாடம் செய்து விளங்கி கொண்டு எதிர்வரும் வகுப்புகளில் நாங்கள் இது தொடர்பாக அந்த வினாக்களை நாங்கள் ஆராயக்கூடியதாக இருக்கும். கடந்த கால வினாக்களை ஆராயக்கூடியதாக இருக்கும். அதுவரையில் பிள்ளைகளே, உங்களுக்கு சிறந்த முறையில் நீங்கள் கல்வியை தொடர இன்னும் 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 உங்களுக்கு நல்ல ஞானமும் ஆரோக்கியமும் அதற்குரிய மனப்பக்குவமும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, எங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசியுடன் எல்லாம் எல்லோருக்கும் நல்லதாக அமையும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் விடைபெறுகின்றேன். வணக்கம் பிள்ளைகளே.